தலையை வச்சு முட்டாதரா உரசாம போமா அடங்க என்ன அவள்லாம் எங்க காணோம்? அவெல்லாம் தேங்காய் பொறுக்கிட்டு ஓடிட்டா. பாத்தீங்களா முருகா, இதுங்கெல்லாம் உண்மையான பக்தரே கிடையாது. வீட்டுல இட்லி சுட சொல்லிட்டு சட்னிக்கு தேங்காய் பொறுக்க வந்துருதுங்க. ஆனா நான் அப்படி இல்ல, உன்னுடைய பரம பக்தன். ஊர் உள்ள முருகன் பேர் வச்சிருக்கவன்லாம் 2 ஃபிகர் வச்சு சுத்துறான். உன் கையில இருக்கிற வேலோட பேர் வச்சிருக்க எனக்கு உன் கோவிலுக்கு வர பொண்ணுங்கல்ல ஏதாச்சும் ஒரு பொண்ணை ஃபார்வேர்டு பண்ணி விடு முருகா. முருகா எனக்கு பொங்கலையே நம்பி இருக்கிறனப்பா. கந்தா, கடம்பா, கதிர்வேலா, முருகா. கொடுப்பவனே முருகா முருகா. கிருஷ்ணன் சக்கரை பொங்கலை வாங்கணுமா? நம்ம கால் சைஸுக்கு ஒரு செருப்பு சுத்தமான போயினே இருக்கணும். கரெக்ஷனா சொல்லோட பட ஓசில உண்டை கட்டி வாங்கி சாப்பிடுற இதெல்லாம் அட்வைஸ் பண்ணுது. பாட்டுக்கு நடுவில் பிரேக்க போட்டான்டா. ஹாய் டேய், என்னடா பாக்குற? சும்மா தான்டா. இங்கதான் இருக்கேன். டேய், எதுக்குடா அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்க? சும்மா தான்டா. டேய், எதுக்குடா சும்மா பாக்குற? டேய், பாக்குற அந்த பொண்ணே சும்மா தான்டா இருக்குது. நீ என்ன டென்ஷன் ஆவற? காதல் தீ பத்தத்துக்குள்ள ஃபயர் இன்ஜின் மரம் நின்னுட்டான். இரி உட்கார்றோம் உட்கார்றோம் உட்கார். முருகா, பிகினிங்ல ஃபிகரை காமிச்சிட்டு பேக்ல வில்லனே காமிச்சிட்டியே. உன் திருவிழாடல இதுவும் ஒண்ணா? போடா போ. பாய். டயட்ல இருக்க நாயரே, 10 பண்ணு போதும். நாயரே எனக்கு ஒரு டீ. மச்சான், இட்லி தோசை ரைஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு டயட்ல இருந்தாலும் பர்சனாலிட்டி ஒன்றும் டெவலப் ஆக மாட்டுதே. நீ பல்லு தேய்க்காமே 10 பண்ணு தின்னா எப்படா பர்சனாலிட்டி டெவலப் ஆகும்? பகோடா தின்ன பண்ணி மாதிரி தான் வீங்கின்னு போவேன். டேய் பிட்டு, என்னடா அங்க பாடுறா, அந்த பொண்ணு என்னையே பாக்குறாடா. டேய், ஏத்த மாதிரி நின்னா பாக்கதாண்டா செய்வா. நம்ப மாட்டல? இப்போ என்ன காணும்னு ஷாக் ஆவாப்ப. டேய் ஆமாண்டா, அதுக்கே நீ ஷாக் ஆகுற? இப்போ ஃப்ரெண்ட மடக்கி மொக்க போட்டுதுன்னே என்ன காணும் தேடுவாப்ப. போகாத என்னடி 7ன்னா 7:30 வந்து நிக்கிறான். வா மச்சான், என்ன திடீர்னு? மச்சான், நம்ம டீம்ல ஒருத்தருக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆமா மச்சான், உனக்கு காதல பிரிக்கிறதுக்கு வேலை வந்துருச்சு. ஏய், இன்னும் சேரவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பிரிக்கிறதுக்கு பிளான் பண்றானுங்க பாரு. ஏண்டா, காதல பிரிக்கிறது உனக்கு மங்காத்தால கட்டி பிரிக்கிற மாதிரி அசால்ட் ஆயிடுச்சுல்ல? டேய் பஃபூன் மூஞ்சிங்களா, நீங்க காதல பிரிச்சாலும் சரி உரிச்சாலும் சரி எனக்குன்னு ஒரு பொண்ணு என்ன தேடி வருவாடா. என்னடா சொல்ற மச்சான்? ஒரு சின்ன கேம். அங்க கோயில் இருக்குல்ல, அதுக்கு அழகான பொண்ணுங்களா வருவாங்க. உன் லக்கி நம்பர் 3ன்னு வச்சுக்க. 3ஆவதா வர ஃபிகர் மாதிரி தான் லைஃப்ல உனக்கு ஒரு லவர் கிடைப்பா. இது கேமாடா? டேய், இந்த கேம் ஒலிம்பிக்ல சேர்த்துக்கு தான் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு பிடிக்கலாம் விடுறா, நாங்க விளையாடுறோம். மச்சான், என் லக்கி நம்பர் 2 2ஆவதா வர ஃபிகர் மாதிரி தான் எனக்கு லைஃப்ல ஒரு தேவதை கிடைப்பாடா. 1 2 டேய், எவன்டா கோயில எனக்கு தாவணி போட்டு அமிச்சது? தீப்பந்த காமிச்சா துரத்துங்கடா. டேய் மச்சான் மச்சான் மச்சான், என் லக்கி நம்பர் 4டா. 1 2 3 4. ஐயோ, என்னடா 2 ஆன்ட்டி வருது? அங்கிள் மாதிரி இருக்கிற உனக்கு ஆன்ட்டிங்க வராம அனுஷ்காவா வரும்? டேய் மச்சான், என் லக்கி நம்பர். அதுக்கு நீ கூத்தாண்ட வெளிதான் போகணும். மச்சான், உன் நம்பர் சொல்றான். நானா? இவன் சொல்றான், இவன் லக்கி நம்பர் 5 எனக்கு தெரியும். சோ 5ஆவதா வர பொண்ணு மாதிரி தான் இவனுக்கு லைஃப்ல ஒரு லவர் கிடைக்க போகுது. சூப்பர். நவ் ஸ்டார்ட் தி கேம். 1 2 3 4 5. சூப்பரா இருக்காடா. டேய் டேய் மச்சான், அங்க பாருடா. டேய் டேய் டேய், அங்க பாருடா. பாருடா, சூப்பரா இருக்காடா. டேய் டேய், நான் பார்க்கல. டேய் ரொம்ப வெட்டப்படாதடா. டேய் பாருடா, மிஸ் பண்ணாத மச்சான். டேய் மிஸ் பண்ணாத. பாரு பாரு பாருடா. பாருடா, டேய் போய்டு போடா. டேய் விடுடா. இல்லடா விடுடா. தோ பாத்துட்டேன். போடு நல்லா பாரு, நல்லா பாரு. லைட்டா ஓரத்துல பாரு. போற 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 பாரு பாரு பாரு. விடுடா, போய்டா. வாட்ச் பண்ணாதடா. டேய் டேய் வேணாடா. வேலு டி பிளாக் எங்க இருக்கு? நீங்க வரும்போது எதிரில ஒரு அம்மா தண்ணி கூட எடுத்துட்டு போனாங்க. இந்த பக்கம் ஒருத்த இஸ்திரி பண்ணிட்டு இருந்தாரு.
இங்கேயும் கூட எத்தனை பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் விட்டுட்டு அதை ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? நோ நோ நோ, நீங்க கேட்டுட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் பசங்க சொல்லுவாங்க, இத்தனை பேர் இருக்கும்போது எதுக்கு ஒன்ன மட்டும் வந்து கேக்குறா அப்படின்னா உன்னை அவளுக்கு பிடிச்சிருக்கேன்னு ஆரம்பிப்பாங்க. நானும் யோசிப்பேன், ஆமா இத்தனை பேரை விட்டுட்டு அதை ஏன் என்கிட்ட வந்து கேக்குறான்னு. ஒருவேளை நீ என்ன லவ் பண்றியோன்னு நினைச்சிட்டு உன் பின்னாடி அலைவேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? ஹலோ, ஒரு அட்ரஸ் கேட்டதுக்கு எப்படியா பிஹேவ் பண்ணுவீங்க? இது பரவாயில்லைங்க. நேத்து டைம் கேட்ட ஒரு பொண்ணு கிட்ட இதை விட மோசமா பேசாத மென்டல் ஆகிட்டான். பாத்தீங்களா, இப்படிதான் பேசுவாங்க. என்ன ஏன்டா முறைச்ச? ஹலோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், இப்படியா பைத்திய மாதிரி பேசுவ? லூசா நீ? ஒன்னலாம். பாத்தீங்களா மச்சான், இதுக்கப்புறம் என்ன லவ் பண்ணுவாளா? ஏய், அவனா உன்கிட்ட லவ் சொல்றதுக்கடா வந்தா? அட்ரஸ் கேட்டு வந்த பொண்ணு அரலூஸ் ஆகிட்டேடா. இதுக்குதான் அழகான பொண்ணு வரும்போது இவன் கூட அட்டாச் ஆகக்கூடாது. ஈவனை போய் கேம்ல சேர்த்தோம் பாரு. ஆம்பளை மேல ஆம்பளை கையை போட்டு என்னடா என் யூத் ஹிஸ்டரியில ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு வரவே முடியாது போல. நானும் காலகாலத்துல லவ் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி துப்பட்ட நல்ல குழுகுன்னு வாழ்ந்துருப்பேன்டா. குழுகுழுவா? அது ஒரு குட்டி சுவிட்சர்லாண்டா. என் விதி உன் கூட சேர்ந்து இருந்து ஒரு கர்ச்சீஃப் நாள் கூட கிடைக்க மாட்டேதுடா. ஆமா, இதுங்கெல்லாம் வந்து சேருங்களா இல்ல சேர்ந்தே வருங்களா? எனது கண்ணோட்டத்தில் இவர்கள் அணிந்திருக்கும் குட்டப்பாவாடையை கூர்ந்து கவனித்தால் வந்தே சேர்ந்திருப்பார்கள் என்பது என் கருத்து. உன் கருத்து குருத்தெல்லாம் கடலுக்குள்ள வச்சுக்கிட்டா கடல் பண்ணி பெரிய பூலவரு கிட்ட புலவையில பேசிட்டு இருக்காரு. அங்க பாரு, ஒருத்தர் செய்யறதுக்கு எப்படி ரூட் போட்டுட்டு இருக்கான் பாரு. சீக்கிரம் ரூம் போட்டு வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ. பாரு மச்சான், அவ தெரிஞ்சு பூ தட்டி விட்டா இவ தெரியாத மாதிரி பூ பிடிச்சு போடுறான். கரெக்டா மச்சான்? இவனும் புடிச்சாடா. யாருடா நீயா? ஐ, நம்ம 5ஆம் நம்பரு தெரிஞ்சானே பிடிச்ச. சும்மாடா. இல்லடா, உனக்கு துப்பட்டாலாம் உழுது, எனக்கு ஒரு கட்சி போட விட மாட்டேதே. எனக்கு தான்டா. தெரிஞ்சுதானே போட்டேன். ஏய், அறிவல தெரிஞ்சு யாராவது போடுவாங்களா? லூசு தான் நீ. குடு. மச்சான், நான் சொன்னதுக்கும் இங்க நடந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது வேற, இது வேறடா. துப்பட்டாடா. அதான் காரி துப்பிட்டால. பழைய சோறு சட்டியோட உடஞ்சு போச்சு. போடா. டேய், இப்பெல்லாம் பொண்ணுங்க சண்டை போடுறதெல்லாம் லவ் பண்றதுக்கு தான்டா. இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுடா மச்சான். நீ வேணா பாரு மச்சான், இவன் பொண்ணு கிட்ட அசிங்கப்பட்டு கடைசி ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டு போறான். மேலடா கோவத்தை காட்டுற. ஏய், அவன் எவ்வளவு திட்டாலும் இவன் வாங்கிக்கிறான்டா. பொண்ணு திட்டா அவன் வெக்கப்பட மாட்டான் மச்சான். அப்படி பழகி வச்சுட்டான். பொண்ணு மறுபடியும் ஏதோ பார்த்தேன். வாய்க்கிட்டே பேசு. அந்த பொண்ணு கிட்ட பியோட உடஞ்சு போச்சு இல்ல. உனக்கு ஒரு வேலையே இல்லையா? ஒரு பொண்ணு அட்ரஸ் கேட்டா அவளை ஃபாலோ பண்ணி வீட்டுக்கே வந்துருவியா? மனசு என்ன பெரிய மன்மதன் நினைப்பா? ஏய், இவன் தான் என்ன டார்ச்சர் பண்ண சொன்னல. இப்ப இங்கே வந்துட்டான் பாரு. பூஜா, என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல திட்டறத நிறுத்து. ஏய், இந்த மாதிரி ஜொல்லு பார்ட்டில இப்படி திட்டுனாதான் புத்தி வரும். ஏய், முதல்ல வெளிய போ. இங்க வந்து என்ன பேச்சு பேசுற? என்ன பார்த்து சொல்லு பாட்டிக்கிறியா? நீ சொல்லுடா. ஏன்டா எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதம்மா. என் புள்ள எப்பவுமே இப்படிதான். ஆமா, நீங்களும் நீ காஃபி குடிமா. அண்ணனா? எப்ப சொல்லு. ஹலோ. அவ அங்க திட்டி இங்க திட்டி கடைசி அவங்க வீட்டுக்கு வந்து திட்டாளா? ஏய் சிவா, எனக்கு ஒரு டவுட்டா. இது வரைக்கும் நீ எத்தனை லவ்வ பிரிச்சிருப்ப? டேய், அதுல பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஏதோ ஒரு லூசு பொண்ணு தான் உன்னை லவ் பண்ணி பழிவாங்கன்னு உன் பின்னாடி அலையிறா. உஷாராரா உஷாராரா. நான் எக்கோவா? ஒரு எஃபெக்ட்டுக்கு என்னெல்லாம் லவ் பண்ண வைக்க முடியுமா? ஐயோ, அதே மீறி ஒருவேளை அந்த பொண்ணை நான் லவ் பண்ணாதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கானா, அவளுக்கு லவ்ங்கிறது தப்புன்னு புரிய வச்சு திருப்பி அனுப்பிடுவேன். என்னெல்லாம் லவ் பண்ண வைக்க முடியுமா? போங்கடா. ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன். ஜெயில இருந்த ஒரு வருஷமா ஓடி போ, பிரிஞ்சு போ. வழக்கம் போல இன்னைக்கு ஒரு லவ் பிரிச்சு ஊதியாச்சு. ஹாப்பி தானே? ஹாப்பி தானே? அபோட்டு ஒரு நிமிஷம். மேக்ஸிமம் திட்டா மிச்சம் இதனா இருக்கும். திட்ட வந்திருப்பா, ஜாக்கிரதை திட்டு வாங்கி வந்துரு. டேய் சிவா, கேர்ஃபுல்டா. மச்சான் கவுந்தராதடா, பீ கேர்ஃபுல்டா. இதுக்கு என் பின்னாடியே வர? ஏன் தேவையில்லாம வந்ததுல இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். நாம ஏன் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது? ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருந்தா பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்னா
இல்ல எப்போ இருக்கிற பொண்ணுங்கலாம் என்ன மாதிரி ஒரு அழகான பையனை பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவீங்க, அதுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவீங்க, அதுக்கு லவ் சொல்லுவீங்க. என்ன சொன்ன என்ன சொன்ன? ஹலோ ஹலோ என்ன சொன்ன? நீ எது சொன்ன? லூச குட்டியா? ஏன் உனக்கு லவ் பிடிக்கல? ஒருவேளை உனக்கு லவ் ஃபெயிலியர் இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது? அந்த மாதிரி எந்த லூஸ் தரமான காரணமும் இல்ல. உண்மை இல்லாத விஷயத்தை எதுக்கு பண்ணணும்? எது உண்மை இல்லாத விஷயம்? லவ் தான். லவ் ரொம்ப உண்மையான விஷயம். அப்படியா? முன்னால ஒரு உண்மையான லவ் காட்ட முடியுமா? ஏன் முடியாது? நம்மள சுத்தியே உண்மையா 100 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. 100 பேரெல்லாம் வேணாம், ஒரு உண்மையான லவ் பண்றவன் காட்டு பாப்போம். பாப்போம். வந்துருண்டா சொல்லும், உனக்காக தானே எல்லாமே. இவ்வளவு சின்சியரா லவ் பண்ற தெரியுமா? ஆபீஸ் வேலையா முக்கியம், நீ தான் முக்கியம். ஓகேவா? I'll be there. ரைட்? ஓகே. அவனை பாரு, அவன் லவர் கிட்ட எவ்வளவு சின்சியரா பேசுறான். அவன் கிட்ட ஒரு உண்மை இருக்கு. யாரு? அவங்கிட்டயா? ஆமாண்டா செல்லம். ஆமா. சரி, அவன் முன்னாடி போய் லைட்டா சிரியேன். உனக்காக தான்டா எல்லாமே. அவங்கிட்ட உண்மை இருக்கான்னு பாப்போம். ஏய், நான் சிரிச்சால என் பின்னாடி வந்துட மாட்டான். நீ போய் சிரியேன் பாப்போம். பாப்போம். இப்போ உனக்கு லவ் உண்மைன்னு புரிய வைக்கிறேன். கலி 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 போ. ஸ்மைல் ஸ்மைல். அவனும் சிரிக்கிறானே. ஆமா. ஒரு நிமிஷம், பாஸ் கூப்பிடுற போல இருக்கு. ஏதோ அர்ஜென்ட் போல இருக்கு. நான் உனக்கு கால் பண்றேன். நான் கால் பண்றேன். போன் நான் கால் பண்றேன். கவுத்துட்டடா பாவி. ஹாய், ஐம் பாலாஜி, working in a software company. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். நீங்க? டேய், you idiot rascal. ஒருதாடா சப்போர்ட் பண்ணி பேசுற. உடனே கொன்னுடுவ rascal. என்ன பார்த்த உடனே ஒரு லவரை விட்டுட்டு வந்துட்டியா நீ? பெருசா பண்ணி உன்ன மாதிரி ஆளலாம். என்ன லவ் பண்ற நீ? பேர் பாலாஜி. சீட். சொல்லி பண்ண பெருசா போட சொல்லுங்க. துரிங்கிட்டே போகுது. மச்சான், மணி என்ன 10 தானே? எப்பரா வாட்சும் பார்க்கல, வானத்தையும் பார்க்கல, கரெக்டா டைம் சொல்ற? அதான் டீ சித்தர் வரானே. இவன் காலையில வந்தானா மணி 10, மத்தியானம் வந்தா 3, சாயங்காலம் வந்தானா மணி 5. 5 கப் டீ போடு. ஏன் கோதண்டா? என்னப்பா? அது எப்படியா வெறும் டீ குடிச்சா குடும்பம் உயிர் வாழ்றீங்க? என்னப்பா பண்ண? 4 பொண்ணு 4 பசங்களை பெத்துட்டேன். என்னால முடிஞ்சது இந்த டீயை ஊத்தி தான் வளர்க்க முடியுது. இப்படி கப்டியா போட்டு வாங்கி போறதுக்கு முதல் குழந்தை பிறந்தோன்னா ஒரே ஒரு காப்பர் டீ போட்டீங்கன்னா குடும்பமே உட்காந்து சோறு துண்ணுக்கலாம்ல. அந்த காலத்துல இந்த காப்பி டீ எல்லாம் யாருக்குப்பா தெரியும்? ஆனா பெரிய விஷயம், இந்த பர்சனாலிட்டி வச்சு 4 பொண்ணுங்களை பெற்றிருக்கான் பாரு. இந்த மாதிரி கோதண்டா, என்னப்பா இருக்கிற 4 பொண்ணுங்கள்ல 2 அவனுக்கும் 2 இவனும் கட்டி கொடுத்துரு. டீ கொடுப்பாங்களா? பாலே ஊத்துவானுங்க. இவனுங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு பாலங்கணத்துல தள்ளிட்டு போயிருவேன். சரி, ஜெட்டி போட்டிருக்கியா? ஆமா மச்சான், உனக்கு அந்த பொண்ணுக்கு அடிக்கடி முட்டிக்குதே லவ்வா? மச்சான், மோதல் ஆரம்பிக்கிறது எல்லாமே காதல தான் முடியும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கடா. யார் சொன்னா? உங்ககிட்டலாம் சொல்ல முடியாது மச்சான். பொண்ணு முறைச்சா நம்ம மாட்டணும்னு அர்த்தம். அப்ப பொண்ணு சிரிச்சா அப்போ நம்ம தான் மாட்டணும்னு அர்த்தம். நான் வேணா சொல்றேன், கன்ஃபார்மா உன் மோதல் காதல்ல தான்டா முடியும். மச்சான், நம்ம ஏரியால நீ ஒரு ஃபிகரை அடிக்கடி பாப்பியே, அந்த ஃபிகர் கூட உன்னை பார்த்து லுக் கொடுமே. ஏன் ரூட்டை மாத்துறான்? என்ன லவ் பண்றியா? லவ் பண்றேன்னு சொன்னா மாங்காட்டை கூட்டு போய் மாலையை மாத்தி ஹனிமூனுக்கு மலேசியா காமிச்சு வைப்பியா? லவ் பிரிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் பிளான் பண்றான் பாரு. நான் மாட்டேவனா? ஓ ஓ ஓ ஓ நான் லவ் பண்ணல மச்சான். ஏய், நீ லவ் பண்றேன்னா சொல்ற, நானே சேர்த்து வைக்கிறேன். எப்படி? அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கூடயா? டேய், உன் கூடலாம் இருந்துட்டு எவனாவது லவ் பண்ணுவாடா? சீச்சி, நான் பண்ணலடா. அப்ப கன்ஃபார்மா நீ அந்த பொண்ணை லவ் பண்ணல? கன்ஃபார்மா லவ் பண்ணல. டேய், அதெல்லாம் ஒரு மூஞ்சி, அதை போய் எவனாவது லவ் பண்ணுவானா? அதை பைக்ல வச்சு கூண்டு போறதுக்கு ஏதோ இவனு சுடிதார் போட்டு இவனை உட்கார வச்சு கூண்டு போவண்டா. நான் போய் அதை லவ் பண்ணல. அப்ப கன்ஃபார்மா லவ் இல்ல மச்சான். ஓகே, அதான் சொல்லிட்டேன்ல, இன்னும் எதுக்கு பூ வச்சுட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன்? என்ன பேசுற மல்லி? பாவுண்டா அந்த பொண்ணு. உங்ககிட்ட லவ் சொல்லதான் வந்தா, ஆனா நீ பிடிக்கலன்னு சொன்ன கோவத்துல இந்த பூவை தூக்கி போட்டு போயிட்டா. டேய், என்னடா குச்சிக்கிட்டியா? டேய் டேய், என் மேல கோவமா? டேய் டேய் டேய், இப்பவே சொல்றேன், நான் சேர்த்து வைக்கிறேன்டா. ஹலோ ஹலோ. ஓட்டுரு. என்னடா அதெல்லாம் பாக்குறாங்க? எனக்கு ஒரு லவ் கோதண்டா சுருங்கி போச்சு. 2 பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருச்சுல்ல? அப்படியா? சரி, ஜெட்டி போட்டிருக்கியா? இனி கூட அவன் போடவே இல்லப்பா. ஹலோ, இங்க கொஞ்சம் வாங்க. டேய்,
அந்த பொண்ணு அதை ஏன்டா கூப்பிடுறாங்க சொன்ன பிரச்சனை. எத்தனை லவ் பிரிச்சிருக்கேன்டா, உன் உடஞ்ச லவ் ஒட்டு வைக்கிறேன்டா. சும்மா ஒட்ட வைக்க வேணா, ஓட்டையும் போட வேணா, கொஞ்சம் சும்மா மூடிட்டு. அன்னைக்கு ஏதோ விளையாட்டுக்கு இவனை பத்தி தப்பா பேசினேன். ஆனா ரொம்ப நல்லவன், உங்க மேல உயிரே வச்சிருக்கான். உங்களை சின்சியரா லவ் பண்றேன், கொஞ்சம் கை கொடுங்களேன். மச்சான் இல்ல நான் வினோதினி பழைய கதெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்லி என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னியே, அதுல பொய்யா? எச்சி லூஸ். நாங்க ஐஸ் பாய் விளையாட்ட சாபுத்துரி போட்டு பார்த்திருந்தோம். வா நீ விளையாடலாம். கை விடு. இது ஏமாத்திட்டேடா ராஸ்கல். வினோதினி வினோதினி வினோ 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 போடா. சரி மச்சான், நீ ஆசைப்பட்ட மாதிரியே சேர்த்து வச்சிரு. யாரவ? அவளா எங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்கார பொண்ணு. சாமி போட்டு பூ வாங்கினா ஏதோ அர்ஜென்ட் வேலை சொல்லி கீழே தூக்கி போட்டு போறா. ஒருத்தையும் மட்டும் தான் என்னோட மனசுல எப்பவுமே இடம். என்ன பண்ண பாக்குறல? மல்லிகா 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 எதுக்குடா ஆடுற? நான் எங்கடா ஆடினேன்? நீங்க தான்டா மொத்தமா சேர்த்து என் வாழ்க்கையில விட்டு ஆட்டுறீங்க. இல்ல மச்சான், ஏதோ சேர்த்து வைக்கலாம் தான்டா. அதான் மொத்தமா சேர்த்து வச்சியடா. ஹலோ, டீ கடையில வெயிட் பண்றேன். மச்சான் அன்னைக்கு ஏதோ கேம் விளையாண்டீங்களே, எது? இந்த மொட்டை மாடியில அப்பா அம்மா வீட்டு விளையாடும் அதுவா? அது இல்லடா, அதான் அந்த லக்கி நம்பர் கேம். ஏன் இப்ப அது இப்ப விளையாடலாமா? டேய், அன்னைக்கு கோவில்ல விசேஷம், கூட்டமா பொண்ணுங்க வந்துச்சு. இப்ப விளையாட ரேஷன் கடைக்கு போற ஆயாங்களும் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு தான்டா வருவாங்க. லக்கி இருந்தா யாராவது வருவாங்கடா பாரு. ஏதோ இந்த கேம்ல கோல் மால் இருக்க மாதிரி தெரியுது. ஓகேடா, என் லக்கி நம்பர் 1. 1வது வர பொண்ணு மாதிரி என் லைஃப்ல எனக்கு லவர் கிடைப்பாங்கன்னு நீங்க தான் சொன்னீங்க. நாங்க எப்படா சொன்னோம்? நீயா பேசி அன்னைக்கு நீங்க தான் சொன்னீங்க. டேய் எப்ப நீ சொன்னடா. அப்ப பாரு. பாருங்கடா நீ மச்சான். மச்சான் பாருங்கடா, எல்லாரும் பாருங்க. ஐயோ சூப்பர் கேம்டா, ரொம்ப பிடிக்கும். ஏய் பாரு மச்சான், எவ்வளவு அழகுடா. எதுக்கு சிரிக்கிற? இல்ல, பசங்களும் நானும் ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தோம். மச்சான் அது என்ன கேம்டா? டபுள் கேம். லக்கி நம்பர் கேம். அது வந்து என் லக்கி நம்பர் 5ன்னு வெச்சுக்கோ. 5வது வர பொண்ணு மாதிரி என் லைஃப்ல எனக்கு லவர் கிடைப்பாங்கன்னு இவங்க தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் விளையாடும் போது நீங்க தான் வந்தீங்க. இப்ப கூட நீங்க தான் வந்திருக்கீங்க. சோ அதான். சிவா, நான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் தான். இது டேஸ்ட் பண்ணுங்க. அப்படியே காக்கா பிடிக்கிறியா? நீங்க இத சாப்பிடுங்க. போதும் சாப்பிடுங்க. எஸ் சார். எஸ் சார். நீ எஸ்ஆர் ட்விங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார்னா கூட இவனுங்க 2 பேரும் ஆர்டர் பண்ண மாட்டானுங்க. ஏன்னா ஓசில கொட்டி வந்திருக்கானுங்க. டேய், அவன் அதுக்கு தாண்டா வந்திருக்கான். டேய் டேய், என்னடா ஏதோ டிராவல்ல நாவல் படிக்கிற மாதிரி மெனு புக்க படிச்சுட்டு இருக்க? இல்லடா, பூஜா ரொம்ப அழகா இருக்காடா. இதுவும் சாப்பிடுங்க. கொஞ்சமா போதும். இதுல ஆயில் ஓ கம்மியா சாப்பிடுங்க. அப்படியா? டேஸ்ட் பண்ணு. நல்லா இருக்கு. எவ்வளவு அழகா சிரிக்கிறா பாரு. ஏன் இது முன்னாடி பொக்கவாயா இருந்தாளா? ஏன்டா லவ் பண்ண ஆரம்பிச்சாலே பார்த்ததே புதுசா பாக்குற மாதிரி புலம்பிட்டு இருக்கீங்க? இல்லடா, நாகர்கோவில் இருந்து தனியா வந்து எவ்வளவு போராடி ஜெயிச்சிருக்காடா. அந்த மாதிரி வரதுல அவ ஜெயிச்சது என்ன மட்டும் இல்ல, என் மனசையும் தான். ஃபீலிங் அங்க பாருடா, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க? அதான் வாரி ஃபுல் கட்டு கட்டிட்டு இருக்காங்களே, வயிறு எதுக்கு பசில மாட்டீங்க? ஏய் வாங்கப்பா, எங்களுக்கு ஃபுல் கட்டு கட்டிட வேண்டியதுதான். எடுத்துங்க. சூப்பரா ஆண்டி, நீங்க இத டேஸ்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு. வெரி நைஸ். இது சாப்பிடு. எல்லாம் இருக்காங்க. இருக்கும், சாப்பிட்டு பாரு. சொல்றத கேளு. நான் சொல்றேன்ல. நீ வெய், நான் எடுத்துக்கறேன். என்னம்மா, நம்ம லவ் பண்ற பையனை ஃபிங்கர் டிப்ல வச்சுக்க வேணாமா? நம்ம என்ன சொன்னாலும் உடனே செய்யற மாதிரி வச்சுக்கணும். ஏன் இப்படி வச்சிருக்க? பாக்க தானே போறேன், நீ லவ் பண்ண போற பையனை எப்படி வச்சிருக்க போறேன்னு. நானா லவ் பண்ற பையனை என்ன சொன்னாலும் எஸ் மேடம்னு சொல்ற மாதிரி வச்சிருப்பேன். அதுக்கு நீ வெயிட்டர் தான் லவ் பண்ணணும். வெயிட்டர் மேடம் கூப்பிடுறாங்க பாரு. எஸ் மேடம். பாத்தியா? எஸ் மேடம் சொல்லணும்.
அடுத்த மாசமே இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணும். ஆமா ஆமா. ஜோடி பொருத்தம் பிரமாதம் இல்ல? லவ் பண்றது கூட ஈஸிங்க. ஆனா உன்னதான் நான் லவ் பண்றேன்னு லவ் பண்ற பொண்ணுகிட்ட போய் லவ் சொல்றதாங்க கஷ்டம். இல்ல மச்சான், சும்மா ஒரு சின்ன ஹெல்ப். ஆமா, உங்க 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னீங்க? நடந்ததை சொல்றதுக்கு எதுக்குடி வெக்கப்படுற? ஏமா, நடந்ததெல்லாம் சொன்னா நம்ம வெக்கப்படுவோம். வெறும் லவ் பத்தி மட்டும் நீங்க சொல்லுங்க. சொல்லுடி, உனக்கு நடக்கிறப்ப தெரியும்டி. நான் ஒன்ன மாதிரிலாம் இருக்க மாட்டேன். நான் லவ்வ சொல்லும்போது லவ்வருக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே கேக்குற மாதிரி சொல்லுவேன். ஊருக்கே கேக்குற மாதிரி சொல்லுவாளாம். வாளுக்கு தொண்டை ரொம்ப பெருசுடா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க.